வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நார்மலாக கேட்போம் இல்லையா, உன் மாத சம்பளம் எவ்வளவு, உனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்லாம். இந்த உங்கள் மாதம் வருமானம் என்ன அப்படிங்கிறத வாட் இஸ் யுவர் மந்த்லி இன்கம், வாட் இஸ் யுவர் மந்த்லி இன்கம்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்டோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு நம்மளை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த என்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க அப்படிங்கிறத டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ், டோன்ட் கம்பேர் மீ வித் அதர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம எங்கேயாச்சும் வெளில போகிறப்ப சில நேரம் நம்ம பர்ஸையோ இல்லை நம்ம ஃபோனையோ மறந்துட்டு போயிடுறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம்ல, நான் என் பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன், நான் என் ஃபோனை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படின்லாம். இந்த பர்ஸை எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் அப்படிங்கிறத ஐ ஃபர்காட் டு பிரிங் மை பர்ஸ், ஐ ஃபர்காட் டு பிரிங் மை பர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வந்துட்டு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவங்க ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அவங்களுக்கு சரியாகலை அப்படின்னா அப்போ போயிட்டு நம்ம சொல்லுவோம்ல, நீ எதுக்கும் வேற ஒரு நல்ல டாக்டரை பாரா, நீ ஏன் இவங்கள்ட்டே காமிச்சிட்டு இருக்க, அதான் சரியாகலைல அப்படின்லாம். இந்த வேற ஒரு நல்ல டாக்டரை பாரு அப்படிங்கிறத கன்சல்ட் வித் அ பெட்டர் டாக்டர், கன்சல்ட் வித் அ பெட்டர் டாக்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறப்ப யாராவது ஒருத்தவங்க மட்டும் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க அப்படின்னா அப்போ போயிட்டு கேட்போம்ல, ஏன் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, என்னாச்சு அப்படின்லாம். இந்த ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படிங்கிறத வை டு யூ ரிமைன் சைலண்ட், வை டு யூ ரிமைன் சைலண்ட்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ வீட்டில் ஃபேமிலியாக எல்லாருமே எங்கேயாச்சும் வெளில போகிறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, கதவை ஒழுங்காக பூட்டிட்டியா, டோரெல்லாம் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணியா அப்படின்லாம். இந்த கதவை பூட்டிட்டியா அப்படிங்கிறத ஹாவ் யூ லாக் த டோர், ஹாவ் யூ லாக் த டோர்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒரு சிலர்லாம் வந்துட்டு இந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ் இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, நான் நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு. இந்த நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறத ஐ எம் அ வெஜிடேரியன், ஐ எம் அ வெஜிடேரியன்னு சொல்லலாம். இதுவே நான் நான்வெஜ் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் அ நான் வெஜிடேரியன், ஐ எம் அ நான் வெஜிடேரியன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், சப்போஸ் அந்த டைமில் நம்மக்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, இல்லை என்கிட்ட பணம் அவ்வளோவா இல்லை, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன் அப்படின்லாம். இந்த என்கிட்ட போதுமான பணம் இல்லை அப்படிங்கிறத ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் மணி, ஐ டோன்ட் ஹாவ் இனஃப் மணின்னு சொல்லலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டோ இல்லை வேறு யாராச்சும் வந்துட்டு யாருக்காச்சும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அப்போ போயிட்டு கேட்போம் இல்லையா, யாருக்காக வெயிட் பண்ணுற, யாராச்சும் வரேன்னு சொன்னாங்களா என்ன அப்படின்லாம். இந்த யாருக்காக வெயிட் பண்ணுற அப்படிங்கிறத ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், ஹூ ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching.